அனில்ஸ் வர்சஸ் ஆமைஸ் அப்படின்னு 20, 25 வருஷமா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து சங்க காலத்துல அணில்கள பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, ஆமைகள பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அணில் ஓட்டமும் ஆமை நடையும், அணில் கொம்பிலே ஆமை கிணற்றிலே இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து வந்து அந்த அணிலோட அழக பார்த்தீங்களா, எவ்ளோ அழகா இருக்கு. அந்த ஆமை குஞ்சு ஏன் தண்ணிலருந்து வெளிய வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். என்னுடைய பேர் வந்து அதித்தி. இதுதான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாரியே நம்ம வந்து முதல்ல அந்த அணிலோட அழக தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். புறநானூறுல வந்து "அணில் வரி கொடுங்காய் வாழ் போழ்ந்திட" அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அதாவது அந்த அணில் மேல வரிகள் இருக்கும் இல்லையா? அந்த வரிகள் வந்து வெள்ளரிக்கா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே அந்த அணிலோட வால் இருக்கு இல்லையா? அதையும் வந்து புறநானூறுல ஊகம்புல்லுக்கு உவமையா சொல்லியிருக்காங்க. அணிலோட வால் வந்து இப்படி ஒரு மாரி ஸ்ட்ரெய்ட்டா நிக்க வச்சா எப்படி இருக்குமோ, ஊகம்புல்லும் அதே மாதிரி தான் இருக்கும். இன்னொரு அழகான கம்பேரிசனா குறுந்தொகை, சீவக சிந்தாமணிலலாம் வந்து அணில் வந்து அப்படியே இலவம் பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னும், அணிலோட வாயில பற்கள் இருக்கு இல்லையா? அது மட்டும் ஒரு மாதிரி ஷார்ப்பா இருக்குன்னும் சொல்லியிருக்காங்க. அத ஒட்டியே வந்து இந்த இலவம் பூவோட வெடித்த காய் நிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அந்த காய் வந்து அணிலோட உடல் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி, பெரும்பாலும் இந்த அணில்கள் வந்து பாலை திணையோட தான் சொல்லப்படுது. சரி, இப்ப நம்ம அழகா முடிச்சுட்டோம். அணில்கள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். குறுந்தொகையிலேயே வந்து காதலன் உழைய ராகப் பெரிது வந்து மக்கள் போகிய அணிலாடு முன்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணிலாடு முன்றில் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மக்கள்லாம் வந்து ஒரு இடத்துல இல்லங்க. எல்லாருமே அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ யாருமே இல்லாத வீட்டுடைய முற்றத்துல வந்து அணில் மட்டும் விளையாடிட்டு இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பேரிசனா குறுந்தொகையில வந்து இந்த அணிலோட பல்லையும், தலைவியுடைய வேதனையையும் ஒரு மாதிரி ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. "அணில் பல் அன்ன கொங்கு முதிர் முண்டகத்து" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணிலோட பல் மாதிரியே கூர்மையான முட்கள் இருக்கிற முள்ளிச் செடிகள் இருக்கும் இடத்தில் இருந்து வந்த தலைவனான நீ இப்படி போகலாமா? அதாவது உன்னையே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மனைவிய விட்டுட்டு இப்படி போகலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சினாரியோ நமக்கு பெருசா கனெக்ட் ஆகலனாலும், அணில்கள அழகான உவமையோட வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினா வந்து அணில்கள வச்சு ஃபோக்கஸ் பண்ணது. அதோடைய அழக பாருங்க. அண்ட் அதோடைய அந்த சாஃப்ட்னஸ பார்த்தீங்களா? யாருமே இல்லாத இடத்துல அது மட்டும் நின்னு விளையாடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி விஷயங்கள சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து இப்ப அணில்கள் வந்து மனிதர்கள் புழங்குற இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு தான் பெரும்பாலான இடங்கள்ல மென்ஷன் ஆயிருக்கு. மனிதர்களோட மனிதர்களா அது இருக்கும். ஆனாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கும். ஸோ அணில்கள் வந்து அந்த வகையில ஒரு மாரி தனியாவே தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல அணில்கள வெளில்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மூவரி அணில், 5 வரி அணில் அப்படிங்கிற மாரி பிரிவினையும் இருந்திருக்கு. அடுத்து வந்து ஆமைகள பத்தி நம்ம பார்க்க போறோம். "தீம்பெரும் பொய்கை யாமை இளம் பார்ப்பு தாய் முகம் நோக்கி" அப்படிங்கிறது தான் வரிகள். இப்ப ஆமை இருக்கு இல்லைங்களா? ஆமை வந்து அது இப்ப குஞ்சு பொரிக்குது அப்படின்னா, ஆமை வந்து அந்த முட்டை போட்டுட்டு அது பாட்டுக்கு கடலுக்குள்ள போயிடுமாம். ஆனா இந்த ஆமை குஞ்சுகள்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து வெளிய கரையில வளர்ந்தாலும், அது வந்து தாய்முகம் நோக்கியே தான் வளருமாம். அது "அம்மா எங்க? அம்மா அங்க இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி தாய்முகம் நோக்கியே தான் அது வளரும். உள்ள இருக்கிற ஆமைகளும் வந்து, அது உள்ள இருந்தாலும் வெளிய குஞ்சுகள்லாம் கரெக்ட்டா தான் இருக்கா, எல்லாம் தெளிவா தான் இருக்கா அப்படின்ற உறுதிப்படுத்துதலையும் அது பண்ணிட்டு இருக்குமா. இன்னொரு கம்பேரிசன்னா இந்த அகநானூறுலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமை வந்து இப்ப பாரு முட்டை போட்டுட்டு அது பாட்டுக்கு தண்ணிக்குள்ள போயிருது. தண்ணிக்குள்ள போய் ஜாலியா இருக்கனே நம்ம வச்சுப்போமே. ஆனா நீ அந்த மாதிரி ஜாலியா இருக்கணும்லாம் நினைக்கக் கூடாது அப்படின்னு தலைவன்ட்ட சொல்றதெல்லாம் சில வரிகள் இருக்கு. அணில்கள கம்பேர் பண்றப்ப ஆமைகள வந்து ரொம்ப மனிதர்கள் கூட நெருங்கி பழகாத ஒரு உயிரினம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருந்திருக்காங்க. அது வந்து அது பாட்டுக்கு இருக்கும், கடல்ல இருக்கும், தண்ணிக்கடியில இருக்கும் அவ்வளவுதான். அணில்கள் கூட அட்லீஸ்ட் மனிதர்கள் புழங்குற இடத்துலயாவது இருக்கும். மனிதர்கள்ட்ட பேசுதோ, பேசலையோ. பட் அந்த ஆமைகள் வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா இருந்திருக்கு. இப்படிலாம் இருந்திருக்கு பாரேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதே ஆமைகள வச்சு இந்த கடல் வணிகமெல்லாம் முன்னாடி போவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நாங்க அங்க கடல் கடந்து நாங்க போய் பொருள் சேர்க்க போறோம். கடல் கடந்து என்ன இருக்குன்னு பார்க்க போறோம் அப்படிங்கிறப்ப, அங்கேயும் வந்து பல்வேறு வெரைட்டீஸ் ஆஃப் ஆமைகள பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம வந்து இந்த ஃபைனல் போர்ஷனான சொலவடைகளுக்கு வர்றோம். இந்த சொலவடைகள்லாம் வந்து எப்படி இந்த பழமொழிய வந்து அனுபவிக்கணும், ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த சொலவடைகள்லாம் வந்து முன்னாடி கால இலக்கியங்கள்ல இருந்து சொல்லப்பட்டவை அப்படின்னு ஒரு சான்று இருக்கு. இன்னொரு சான்று வந்து அவங்க போற போக்குல அவங்க பாட்டுக்கு கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வந்து அப்படியே புழக்கத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான பழமொழியா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதோட ஒரிஜின்ஸ நம்ம வந்து கரெக்ட்டா ட்ரேஸ் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னாலும், எங்கெங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு யூகமா வேணா சொல்ல முடியும் நம்மளால.
என்ன பழமொழிகள் அப்படின்னா, "அணில் ஓட்டமும் ஆமை நடையும்" அப்படிங்கிறது, அணில்னா வந்து இப்ப கிடுகிடுன்னு எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமை வந்து எங்க எப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போகும். ஸோ எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சான்றா தான் இந்த பழமொழிய சொல்லியிருக்காங்க. இத ஒட்டியே தான் வந்து "அணில் கொம்பிலே ஆமை கிணற்றிலே" அப்படிங்கிறதும். அது அங்க இருக்கு, இது இங்க இருக்கு. 2க்குமே கம்பேரிசன் குடுக்கக்கூடாது. அந்த இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியம் தான் அப்படின்னு ஒரு வரி வரும்ல, அதே மாதிரி தான். அது பாட்டுக்கு அங்க இருக்க வச்சணும், இத இங்க இருக்க வச்சணும். போய் சும்மா சும்மா சீண்டின்னே இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்னு வந்து அணில் பிள்ளை தலையில அம்மிக்கல்ல வச்ச மாதிரி, யாருக்கு எந்த பொறுப்ப எப்படி குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதாவது அணில் பிள்ளை தலையில அம்மிக்கல்ல வச்சா என்ன ஆகும்? அணில் நசுங்கி செத்து போயிரும். ஸோ யாருக்கு எந்த பொறுப்ப எந்த அளவுல, எந்த நேரத்துல குடுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு. "அணில் வாயார் கெட்டார் போல" அப்படின்னும் ஒரு இது இருக்கு. அதாவது வாயால தான் நீ கெடுவன்னு சொல்லுவாங்கல்ல, அதே அர்த்தத்த அப்படியே பொருத்தி பார்த்துக்கணும். நீ அங்க இருக்க, ஓகே இருந்துட்டு போ. ஆனா நீ பாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருந்தேன்னா, ஆட்டோமேட்டிக்கா உன் மேல கல்லெடுத்து எறிவாங்க. ஸோ அதான் அணில் வந்து தன்னுடைய வாயால கெட்டுச்சு. இத ஒட்டி தான் வந்து இந்த "தவள தன் வாயால கெடும்" அப்படின்னும் சொல்லுவாங்க. "அணில் ஏற விட்ட நாய் போல" அப்படின்னு. அதாவது அணிலுக்கு ஒரு இயல்பு இருக்கு. நாய்க்கு ஒரு இயல்பு இருக்குங்க. அணில் பாட்டுக்கு மரத்துல கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஏறும். நாய் வந்து ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கும், நடந்துகிட்டு இருக்கும். 2டைய இயல்புகளுமே வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அணில் ஐயோ! அது பாட்டுக்கு ஏறுதே அப்படின்னு சொல்லி இந்த நாய் யோசிக்கக் கூடாது. நான் என்ன இப்படி இருக்கு? நான் ஏன் இப்படி இருக்கேன்? அப்படின்னு சொல்லி அணில் யோசிக்கக் கூடாது அப்படின்னும், அவங்களுடைய இயல்புகள்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய இன்னொரு டைரக்ட் அர்த்தம் வந்து தொடர்பில்லாத செயல்களை முயன்று பார்க்காதீர்கள் அப்படிங்கிறது. 2 பேருமே வந்து கொஞ்சம் மாத்தி ட்ரை பண்ணா எப்படி இருக்கும்? அணில் தெருவுக்கு வந்து ஓடுறனாலும், இல்ல நாய் மரம் ஏறுறேன்னு சொன்னாலும் எப்படி இருக்கும்? அது பொருத்தமா இருக்குமா? இருக்காது. பொருத்தமில்லாத விஷயங்கள அதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்காதீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறது அர்த்தம். கடைசி 2 சொலவடைகளா வந்து, "அணில் ஏறி தென்னை அசையுமா? அணில் நொட்டி பனை முறியுமா?" அதாவது அணில் வந்து எங்கனாலும் ஏறலாம், என்னனாலும் பண்ணலாம். அதுக்கு எல்லா உரிமைகளுமே இருக்கு. ஆனா, அந்த அணில் வந்து, "நான் இந்த தென்னை மரத்துல ஏறி இந்த மரத்தையே கீழ சாய்க்க போறேன். பனை மரத்துல ஏறி நான் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண போறேன்" அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? அணில் மட்டும் தான் அத நம்பிக்கிட்டு இருக்கணும். ஸோ, அதனால வந்து அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து பெரிய அளவுல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்திறாது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து பெரிய அளவுல வந்து பொருட்படுத்திக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த 2 சொலவடைகளும் இருக்கு. ஸோ, இதுதான் வந்து சங்க இலக்கியங்கள்ல அணில்கள், ஆமைகள் அண்ட் அத ஒட்டி இருக்கிற சொலவடைகள். இப்போ போய்க்கிட்டு இருக்க இந்த பெரிய ஃபேன் ஃபைட்ஸ், பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ, அத ஒட்டி வந்து இலக்கியங்கள்ல என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவ நான் வந்து பண்ணேன். இதுக்கான சோர்சஸ் அண்ட் ரெஃபரன்ஸஸ் எல்லாமே வந்து நான் அந்த பாட்ட வந்து அப்படியே ஸ்க்ரீன்லயே டிஸ்ப்ளே பண்ணியிருப்பேன் நான் பேசுறப்பவே. ஸோ, அந்த பாட்ட நீங்க அப்படியே போட்டு செக் பண்ணிக்கலாம். சொலவடைகளும் வந்து அதே மாரி தான். சொலவடைகளுக்கு வந்து பல்வேறு விதமான அர்த்தங்கள் இருக்குது. ஸோ, இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்க இந்த சீரியஸான பஞ்சாயத்த வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ, திஸ் இஸ் பியூர்லி ஒரு மாதிரி ஒரு ஃபன் அண்ட் இன்ஃபர்மேஷனல் கன்டென்ட்டா தான் இந்த வீடியோவ நான் வந்து பண்ணேன். லைக் அப்படி சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி இப்போக்கி பொருந்துது அப்படின்னு நம்மளே கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துக்கிற மாதிரி தான். அண்ட் இந்த மாதிரி நம்ம சேனல்ல வேற என்னென்ன கான்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னும் சொல்லுங்க. நம்ம சேனல்ல வந்து நான் மெயினா தமிழ் வார்த்தைகள், தமிழ் புத்தகங்கள், இலக்கியம் எல்லாத்த பத்தியும் நான் பேசுவேன். ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். நீங்க வந்து தேவைப்பட்டா போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. Instagramலயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பட்டன்லாம் அமுக்கிடுங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ.